பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிறவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடக்கமுடையவளாக இருக்கணுமா, அடக்குகிறவளாக இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் வேறு மாதிரி இருந்தாங்க, ரொம்பவும் சாஃப்டாக இருந்தாங்க, பெரியவங்களுக்கு பயந்து இருந்தாங்க, ரொம்பவும் அமைதியாக இருந்தாங்க. இந்த காலத்தில் அப்படியே மாறி போயிடுச்சு. தான் சம்பாதிக்கிறேன், இல்லை வேலைக்கு போகிறேன், இல்லை நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, இல்லை புத்தி இருக்குது, நீங்கள் என்ன எனக்கு சொல்லணும் அப்படின்ற மனநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெண்களுக்குரிய சுபாவம் இந்த தினத்தில் நிறைய பேருக்கு காணப்படாமல் இருக்குது. இந்த வார்த்தையை பேசுகிறதுனால தயவுசெய்து நீங்கள் தப்பாக நினச்சிட்டு அதை பற்றி கவலை இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிக்கணும். நம்முடைய வயசுக்கு பெரியவர்களை மதிப்பு கொடுக்கணும். ஒருவேளை நாம் இதில் ஏதாவது தவறு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் சரிப்படுத்தணும். இன்றைக்கி தாயெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருப்பாங்க, பிள்ளைகளை சரியான பாதையில் நடத்த முடியாமல் தடுமாறிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த பிள்ளைகளை தொடப்பத்தை தூக்க வைக்கணும், பாத்திரத்தை கழுவ வைக்கணும், துணியை துவைக்க வைக்கணும். இன்றைக்கி அது கஷ்டமாக தெரியும். ஆனால் ஃப்யூச்சரில் திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல், எந்த வேலையும் கொடுக்காம, என் பிள்ளை என் பட்டு என் செல்லம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டில் கொஞ்சிட்டு உக்காந்துருந்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் கஷ்டப்பட விடதாயிடும். அதான் வசனம் சொல்லிக்கிறது, ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ஆமாம், ரொம்ப சாஃப்டாக. அது சில ஸ்திரீகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போதும் கல்யாணம் ஆகிட்டு பல வருஷம் ஆனாலும் புருஷனை மதிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இஷ்டம் போல் அடங்காப்பிடாடிகளை நிறைய பேர் இருக்கிறாங்க. புருஷனை கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. அதுவும் கிறிஸ்தவர்கள் ரொம்ப அதிகமாக கீழ்ப்படியாமல் நிலைமையாக இருக்கிறாங்க. உலக ஜனங்கள் கூட பரவாயில்ல, 4 பேர் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மதிச்சியாவது கீழ்ப்படி நினைப்பாங்க. ஆனால் இந்த கிறிஸ்தவ வட்டத்தில் இருக்காங்க பாருங்கள், ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டாங்க. மதிப்பே கிடையாது. கிறிஸ்தவனை பேர் சொல்லி கூப்பிட்றது மதிப்பே கிடையாது, அந்த ரெஸ்பெக்டே கிடையாது. எனக்கு பிரியமானவர்களே, இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறார் பாருங்களேன். தகுதியான வஸ்திரம், அந்த பெண்களுக்கு உரிய தகுதியான வஸ்திரம் ஒன்று இருக்குது. அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அழகான ஒரு வஸ்திரத்தை போடணுங்க. அடுத்தது, ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும், ஞானம் இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டுமா. தேவ பக்தி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நற்கிரியைகள் இருக்கணுங்க, நல்ல நல்ல கிரியைகள் இருக்கணும். இங்கே இருக்கிறது அங்கே போட்டு கொடுக்கறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது அப்படி இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் போகிற சபைகளில் உங்கள் ஊழியக்காரர்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், கர்த்தர் காட்டி கொடுத்துருவார். நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், அவங்களுக்காக ஜெபிக்கும் போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். பல சபைகளுக்கு போவது வருவது உண்டு, பல இடங்களில் நான் பார்க்கறது உண்டு. எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்குரிய சுபாவம் நமக்குள் இல்லாவிட்டால் நாம் பரலோகமே போக முடியாது. இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த போல் நம்மை நாம் மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்றைக்குமே இப்படி தான், நீ வேணா போ, நீ வேணா அப்படிப்பா அப்படின்னு சொல்லி பண்ணவே கூடாது. இன்றைக்கி புருஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு புருஷனை கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடாதபடிக்கு, நடக்க விடாதபடிக்கு தடை செய்கிற எத்தனையோ பேர் இருக்கிறத பார்த்துருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, மனம் திரும்பிடுங்க. தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிடாதீங்க. யார்கிட்ட வேணால் கோபம் வந்தால் போதுங்க, ஜெயிச்சிடலாங்க. தேவனே நம்ம மேலே கோபப்பட்டால் நம்ம எப்படிங்க நல்லா இருப்போம்? இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வத்திடத்துலேருந்து நமக்கு கோபம் வந்துச்சு, நம்ம எப்படிங்க நல்லா இருப்போம்? எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியை, தயவு செய்து நம்முடைய கேரக்டரை மாற்றிக்கணும், நம்முடைய ஆக்டிவிட்டீஸை மாற்றிக்கணும், நம்முடைய பேச்சை மாற்றிக்கணும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றிக்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த நற்கிரியைகளை இல்லாட்டினா அதை இப்பொழுதே செய்வதற்கு நம்மளை அலர்ட் பண்ணிக்கணும். சிலர் வெளியே பிரகாரமாக செய்வாங்க, உள்ளான மனசில் இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன், ஸ்திரியானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் என்று வசனம் சொல்லிக்கிறது. அதனால் நிறைய பேர் உபதேசம் பண்ணும், புருஷனில் அதிகாரம் செலுத்தவும், ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டுமா அப்படின்னு அந்த வசனத்தை பார்க்கணும். அந்த 11வது வசனத்து பிரகாரமாக எல்லாம் அமைதியாக இருங்க.
சாஃப்டாக இருங்க. இப்பொழுதே கற்றுக் கொடுங்க, இல்லை கற்றுக்கோங்க. அன்பு தகப்பனே, தேவனுடைய சமாதானக்காரன் கூட இருந்து நாங்கள் இதில் கவனமாக இருக்க மாட்டோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.